தாயகம் இந்த விடுதலைக்கா நாங்க இவ்வளவு பாடுபட்டீங்க? நீங்க எப்படி இருக்கு பாருங்க. பாரதி இவ்வளவு பாடினான். பாரதி எல்லாத்தையும் நேச்சு பாடினான். பாரதி சிட்டுக்குருவிக்கு அரிசி எடுத்து போட்டுவிட்டான். சமைக்க செல்லமா வச்சிருந்தத காக்கைக்கும் சிட்டுக்குருவிக்கும் போட்டான். பைத்துக்கிறப்ப உலகத்துல நீங்க பிற உலகத்துல பாரதி வீட்டுக்கு போயிருக்கடா? உலகத்துல பாரதி எல்லா வீட்லையும் போடா. நம்ம தாத்தா வீட்டுல தாத்தா உட்காந்துருப்பார், பாட்டி இப்படி நிக்கும்டா இந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு. பாரதி வீட்டுக்கு போடா, செல்லமா உட்காந்துருக்கும்டா, பாரதி நிப்பான்டா. அதான்டா பாரதி. போய் பாடுறா எட்டாயிரத்துல இன்னும் செல்லமா உட்காந்துருக்கோம். அண்ணன் செல்லமா உட்காந்துருக்கும்னே இவன் நிப்பான். எல்லா பயிலும் இருக்கு. எல்லா பயிலும் தேவாலயத்துக்கு போனாலும், பள்ளிவாசலுக்கு போனாலும், கோயிலுக்கு போனாலும், கடவுளே எனக்கு கைகாலுக்கு நல்ல சுகத்து கொடு, நல்ல புத்திய கொடு, நல்ல புத்திய கொடு, நல்ல புத்திய கொடு. எல்லாம் ஒருத்தன் போறேன். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய்? எதுக்கு எனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்த? பூரா பையில முட்டா பையில படிச்சு என்னை மட்டும் அறிவாளியா படைச்சு விட்ட. எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்றான். உலகத்திலே ஒரே ஒருத்தன் தான்டா எனக்கு எதற்காக இவ்வளவு அறிவை கொடுத்தான்னு கேட்ட. உலகத்திலே ஒருத்தான். நீங்க பாத்தீங்கன்னா அவனையே இவன் யார் அப்படின்னு தோணும். அவன் தான். அது நம்ம ஊர்ல இருந்து அவன் மண்டகரம் முடிச்சவங்க. நம்ம ஊர்ல சொல்லுவான் அவன் ஒரு மண்டகரம் முடிச்சவன். அவன் அந்த அந்த பாரதியவே பட்டினி போட்டுருச்சான் அந்த ஊரு. தனி ஒரு உணவு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்துருவோம்ட்டான். அவனே பட்டி போட்டான் இந்த நாடு, இந்த பாரதம். கடைசி என்ன தெரியுமா? அவன் செத்து போயிட்டான். கவி பேர் நம்ம ஆள் எழுதுறாரு, ஐயா வைரமுத்து. பாரதி உன் உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லையாமே. இறுதி சடங்குல 8 பேர் இருக்காண்டா. பாரதி எங்க அடக்கம் பண்ணிருக்கான் இவன் தெரியாது. ஒன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது. ஆனா இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலங்கள் ஜெயில இருந்து, டேய் 16 ஆண்டு ஜெயில இருந்த நேருவே கடற்கரையில் புதைக்கப்படலையாடா. டேய் நேருகள்டா 16 ஆண்டு செல்வந்தன் மகன்டா. ரோஜா பூ மாதிரி நிறம் சொல்ல, உண்மையிலே ரோஜா பூ மாதிரி நிறம். 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த நேரு, அவன் கூட கடற்கரையில் புதைக்கப்படலையே. என்ன இரு, கடற்கரை புறம் கல்லறை ஆயிரும். நீ போய் பூ வச்சு கும்பிட்டு அதுல அண்ணல் அம்பேத்கர் சொல்ற அந்த வழியை பாரு. இவ்வாறு என்னரும் மக்களே, நீங்கள் இந்த பூமியில் பிறந்து இப்படி சாதியை இழிவு தீண்டாமை கொடுமையை சுமந்து வாழ்றதை பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் ஒழுகிறது, ரத்தம் வடிகிறது. இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போயிருக்க கூடாதாங்கிறான். அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் அவர்களின் துயருக்காக படப்பட்டதா நினைக்காத. அப்படியே தமிழ் சமூகம் இன்னைக்கு படுற பாட பார்க்கும்போது, தமிழனா பிறந்து நாட்டை இழந்து, வீட்டை இழந்து, உறவுகளை இழந்து, ஏதிலிகளா ஓடி ஓடி சொல்றாரு நம்ம ஐயா வைரமுத்தவர்கள் சொல்றாங்க பாருங்க. கவி பேரரசு என்ன சொல்றாரு? உலகத்துல ஒருத்தன் சொந்தத்தை பிரிவதல்ல, சொத்தை பிரிவதல்ல, இதெல்லாம் பிரிவது சோகம் இல்லடா, தான் பிறந்த தாய் மண்ணை பிரிவதாண்டா சோகம்னு. அப்படிப்பட்ட பிறந்த மண்ணை பிரிந்து போகிற துயரத்தில் இந்த வாழுகிற தமிழ் சமூக மக்களை பார்க்கும்போது அப்படியே அண்ணல் அம்பேத்கர் சொன்னது உனக்கும் பொருந்தும். உலகெங்கும் எங்கெங்கும் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தி நிறத்தால், இனத்தால், சாதியால், எந்த வழியிலும் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்களினுடைய அந்த உணர்வோடு அண்ணல் அம்பேத்கரின் கூற்ற பொருத்தினா அப்படியே பொருந்தும். அது இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீ பொருத்த முடியாது, அப்படி பார்க்க முடியாது. அதுதான் நீ அவரை நீ ஒரு சாதிய தலைவராக கொண்டு நிறுத்திவிட்ட. அப்படியே வச்சா இது என்ன ஒண்ணு. நீ ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க, அண்ணல் அம்பேத்கர் வருவதற்கு முன்பே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வெள்ளக்காரன் கொடுத்துட்டான், எஸ்சி கொடுத்துட்டான். அவர் யாருக்குன்னு பெற்றுக் கொடுத்தார்? ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவன் அண்ணல் அம்பேத்கர். அது தெரியாம நம்ம தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தலைவர், தாழ்த்தப்பட்டவர்கள். அவர் ஏன் நீல வண்ணத்தில் இருக்காரு? வானம் எவ்வளவு தூரம் பறந்து விரிந்து அது எங்கெங்கு பரவி இருக்கோ அங்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் புகழ் இருக்கும். அதுக்குதான் அவர் நீல வண்ணத்துல உலகம் பூரா பரவி இருக்காரு. அதான் நீ புரிஞ்சுக்கணும், சும்மா போட்டு குழப்பிக்கிற கூடாது. நம்ம 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 பாட்டனார் கவிமணி தேசிய விநாயகம், ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா
எப்படி கேட்கிறாரு பாருங்க. ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா. எவர் விழி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணம் அப்பா. எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா. எவர் விழி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணம் அப்பா. நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூணூலும் பெற்று உலகில் எவரும் பிறப்பதுண்டோ அப்பா. பிறப்பினால் உலகில் எவருக்கும் பெருமை வராதப்பா. சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா. நல்ல செய்கை வேண்டும். நன்மை செய்வோரே உலகம் நாடும் மேற்குலத்தோர். நன்மை செய்பவர்தான் உலகம் விரும்புகிற, உலகம் போற்றுகிற மேற்குலத்தோர். தீமை செய்பவரே அண்டி தீண்ட ஒண்ணாதார். அவன் தாண்டா அன்டச்சபிலிட்டி, அவன் தாண்டா தீண்டத்தக்காதான் கிடையாது தீமை செய்யறவன். எத்தனை பேர் வாடிட்டான். யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான் பாடுன நம் தாத்தன் பட்டுக்கோட்டையே வெறுப்புல என்ன சொல்லிடுறான். முன்பு புத்தர் வந்தார், பிறகு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். என்னென்னமோ பேசுனாங்க, எதையோ சொன்னாங்க, எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்கன்னு. அப்படி வெறுப்புல எல்லாத்தையும் என்னடா படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்க. அதனால நந்தன் இவ்வளவு நேரம் ஒரு படத்தை பத்தி பேசுவதற்கு பொருள் தருது பத்தியா. சும்மா உட்கார்ந்துகிட்ட அவர் நல்லா பண்ணிருக்காருங்க, அவர் இது பண்ண. நந்தன்ங்கிறது இன்னும் பல மணி நேரங்கள் பேசக்கூடிய ஒரு பொருளை தூக்கி நிக்குது. இது சமூகம் பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகம் சுமந்து வருகிற அவலம். இது தாழ்த்தப்பட்டவனுக்கு நீ நினைக்கிற. நீ தாழ்த்தப்பட்டவன் யார்? அந்த சொல்ல முதல்ல நீ கவனி. தாழ்த்தப்பட்டவன் தான், அவன் தாழ்ந்தவன் இல்லை. அவன் தாழ்த்தப்பட்டிருக்கான். யாராலன்னு பார்க்கணும். அவன் ஏன் தாழ்த்தப்பட்டிருக்கான்? அந்த இடத்துல ஒரு நிமிர்வு நமக்கு தேவைப்படுது. என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கு நீ இவர்கள் தேவைப்படுது. பெருமைக்குரியவன் தமிழன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே பெருமைக்குரியவன். அத அவன் இவன் விழுந்த அவன் தான், அதெல்லாம் பேசக்கூடாது. பெருமைக்குரியவன் இந்த நிமிர்வு வரணும். அதான் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நந்தன்ங்கிறது ஒரு படம் இல்ல, அது ஒரு படிப்பினை, அது ஒரு பாடம். அந்த தங்கைகள், அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இறுதியில் வடிக்கிற கண்ணீர்ல இந்த சாதியை இழிவு, அந்த கழிவு கரைஞ்சு போகணும். அதனால அம்பேத்கர் சொல்றாருல்ல, நீ சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றமா பேசிக்கிட்டு இருக்க. சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிய பந்தலுக்கு ஒப்பானதுங்கிறான். நீ என்னடா சாக்கடை குழியின் மேல சந்தன மலையை வச்சுக்கிட்டு இருக்கிற? நீ என்னடா அது? எப்படா மணக்கம் அது? அப்புறம் என்னடா சமூக முன்னேற்றம், சமூக மேம்பாடு பேசுற? என் ஜாதி முன்னேறத அவன் விரும்பல, அவன் ஜாதி முன்னேறத நான் விரும்பலன்னா எப்படா சமூகம் முன்னேறும்? நாடார் எந்திரிக்கும் போது கோனார் அமைக்கிறார், கோனார் அமைக்கும் போது தேவர் அமைக்கிறார், தேவர் எந்திரிக்கும் போது தேவேந்திர அமைக்கிறார், பறையர் எந்திரிக்கும் போது படையாச்சி அமைக்கிறார், படையாச்சி எந்திரிக்கும் போது கவுண்டர் எந்திரிக்கும் போது இன்னொரு உடையார் அமைக்கிறார். ஒவ்வொருத்தரும் அமைக்கி விடுவாங்க. இவன் எந்திரிக்கும் போது அவன் அமைக்கும் போது இவன் எவன் நிமிருவான்? இந்து எந்திரிச்சா இஸ்லாமியர், இஸ்லாம் எந்திரிச்சா இந்து, ரெண்டு எந்திரிச்சா கிறிஸ்தவர். மாறி மாறி தலைகளை அழுத்தி தாழ்த்து கொண்டிருந்தால் எப்படா மானுட சமூகம் நிமிரும், உயரும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான். அப்ப என்னென்ன செய்யலாம்? சாதிய பார்க்காத, அதை கடந்து எதையாவது சாதிக்க பாரு. இவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது. மதமும் கடந்து அதற்கு மேலே ஒன்று இருக்கு, மனிதம். அதுதான் புனிதம் என்று தேடு. அவ்வளவுதான். நீ அதை விட்டுட்டு இதுக்குள்ளே பேசிட்டு இருக்காத. ஆன்மீகம்ங்கிறது ஐயா இறையம் எழுதிருக்காரு, வாழ்க்கையே ஒரு வழிபாடுதான்ங்கிறது. அந்த நூலை எல்லாரும் என் தம்பியில் வாங்கி படிங்க. அன்புதான் அதன் வாசல். ஆன்மீகம் அன்புதான் அதன் வாசல், கருணை அதன் வரவேற்பறை, முதிர்ச்சி அதன் முற்றம், தியானம் அதன் வழிபாடு அறைங்கிறார், வழிபாட்டு அறைங்கிறார். இவ்வளவுதான் ஆன்மீகம். அன்பும் கருணையும் வச்சுக்க, தானா முதிர்ச்சி வந்துடும். ஆன்மீகம்னா என்ன என்ன அவர் அதிலே எழுதி வர்றாரு. எவ்வுயிரை பார்த்தாலும் தன்னுயிரோட பொருத்தி பாடுறா. வனத்து பூச்சியை பாத்தியா, தேளை பாத்தியா, கொடிய பாம்பை பாத்தியா, இலைய பாத்தியா, செடியை பாத்தியா, மரத்தை பாத்தியா, தன்னுயிர் போல் எவ்வுயிரையும் நேசி. இதுதான் தாண்டா ஆன்மீகம்.
அப்படி நேசிக்க சரியாயிடும். நீ அதை விட்டுவிட்டு நீ உயிர்மை நேயம்லாம் பேசிவிட்டு எல்லாம் பேசிட்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினுங்கிற வள்ளலார் வாரிசு. இவன் தாழ்த்தப்பட்ட சாதி, என் தெருவுக்குள்ள வரக்கூடாது, இவன் வீழ்த்தப்பட்ட சாதி, என் கோயிலுக்குள்ள, இதெல்லாம் என்னது இது? என்னது இது? அதைத்தான் நந்தன் சாடுது. இன்னைக்கு நேத்து இல்ல, நந்தனுங்கிற பெயரே மிக பொருத்தமானது. அப்ப இது நீண்ட காலமாக தமிழ் சமூகம் தூக்கி வருகிற ஒரு தீண்டாமை இழிவு. அத வருகிற தலைமுறைகளாவது இதிலிருந்து விடுபடணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னை கேட்பாங்க, சாதி ஒழித்தல் தான் சமூக விடுதலை, சாதி ஒழித்தால் தான் தமிழ் தேசியம் வரும். அது சரிதான். இங்கே இருக்கிற கோட்பாடு எப்படின்னா சாதி ஒழிப்பு, தன் சாதி தவிர பிற சாதி ஒழிப்பு, இதான் இங்கே இருக்கிற சாதி ஒழிப்பு. என்றைக்கு ஒரு மகனுக்கு, ஒரு மனிதனுக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் தமிழன் என்கிற தேசிய இன உணர்ச்சி பிறக்கும். நீ சாதியா இருக்கும்போது நான் இந்த நாடார், நான் செட்டியார், நான் கோனார், நான் இவர் தேவர், நான் தேவேந்திரன், நான் முதலியார் பிள்ளை, இப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வர உனக்கு தமிழன்கிற இன உணர்ச்சி வராது. இப்ப அதுக்கு சான்று நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஈழத்துல நம்ம மக்கள் செத்து விழும்போது வன்னியர்ல ஒரு 500 பேர் செத்தான், தேவர்ல ஒரு 10,000 பேர் செத்தான்னு செய்தி வந்தா என்ன தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் பாரு. ஆனா செய்தி எப்படி வந்துச்சு? தமிழர்கள் செத்தார்கள். யாரோ வேற்றுக்கிரகவாசிகள். பாலச்சந்திரன் 11 வயது சிறுவன் 5 குண்டுகளை வாங்கி என் அன்பு தம்பி செத்து கிடக்கும் போது அவன் படையாட்சி மகனாவோ, கவுண்டர் மகனாவோ, தேவர் மகனாவோ, நாடார் மகனாவோ, கோனார் மகனாவோ, அல்ல இந்த மண்ணில் இருக்கிற ஏதாவது ஒரு சாதியை சார்ந்த மகனாக இருந்திருந்தால் என் சாதிக்காரனை எப்படா சிங்கள சுடுவான் அப்படின்னு போராட வந்திருப்பான். ஆனால் அவன் தமிழ் பிள்ளையாக செத்ததால் தனியா கிடந்தான். இதுதான் இங்க இருக்கிறது. இந்த சிக்கலை நீ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க வர்றது, ஐயா காப்பா அரவானான் தமிழன் ஏன் அடிமையான நூலை பல முறை நான் பரிந்துரைச்சிட்ட படிச்சுக்கிட்டா பெரிய காரணம் இல்லடா. ஒன்னு, தமிழனுக்கு போர்க்குணம் இன்மை. அதுக்கு அவரே சொல்றாரு, முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போயிடும். 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறிடுது. இது பல மூத்த இனம்னால மரபணு மாறிடுச்சு, போர்க்குணம் அற்று போயிடுச்சு. போர்க்குணம் அற்றுச்சுன்னா என்னன்னா, இப்ப அங்க பிரச்சனை எதுக்குப்பா, நமக்கு எதுக்குப்பா வம்பு, எதுக்குப்பா பிரச்சனை? இந்த ரொம்ப படிச்சவன் நாகரிகமானவங்கிறது நீ பாத்துக்க. அண்ணா நகர், அசோக் நகர், இந்த மாதிரி கேட்க நகர், உயர்ந்த குடிகள் இருக்கும்ல, அடுக்ககங்கள்ல இருக்கும்ல, வீடு புறா கூடு மாதிரி ஜோடி ஜோடியா இருக்கும். ஒரே கதவை, இந்த வீடு கதவு இருக்கு, இந்த வீட்டு கதவு இருக்கு, அந்த வீட்டு கதவு இருக்கு, இந்த வீட்டு கதவு இருக்கும். இத்தனை அடுக்ககத்துல போய் 65 வயசு ஆத்தாவை போய் கல் தடுத்து நகை திண்டு போயிருக்கான்னா அப்ப சுத்தி இருந்தவனா என்னடா பண்ணான்னு கேட்டீங்கன்னா பதில் இல்லை. வீடுகள் இணைந்திருக்கு, இல்லங்கள் இணைந்திருக்கு, இதயங்கள் இணைந்து ஒன்றா இருக்கானா இல்லைங்க. இங்க பிரச்சனை அதுதான். இது நல்லா கவனிச்சுக்க. இப்ப நீ போய் தண்ணியை போட்டு சலம்பல் பண்ணு. நீ போய் அந்த இடத்துல அடுக்ககத்துல பெரிய இந்த படித்தவர்கள், பெரிய வேலை செய்யற உயர்ந்த குடிமக்கள் இருக்கிற இடத்துல போய் அப்படின்னு சத்தம் போடு. டப்பு டப்புன்னு கதவு ஜன்னலை பூட்டிக்கிட்டு லைட் ஆஃப் விளக்கு அணைச்சிட்டு படுப்பானே ஒழிய 10 பேர் இறங்கி யாரா என்னடா இங்க ஒருத்தன் கேட்டா எனக்கு அங்கிருந்து அழைச்சு பேசு, கேட்க மாட்டான். ஆனா நீ அப்படியே வா, எங்க கிராமத்துக்கு வா, அங்க ஒரு வீடு, அங்க ஒரு வீடு, அங்க ஒரு வீடா இருப்பான். ஒரு சத்தங்க நாய் குலைச்சா டப்புன்னு விளக்கு எடுத்துட்டு, முனியாண்டி என்ன நாய் குலைக்குது, என்னது? ஒண்ணுல மருமைய வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, அதானே சரி அண்ணா நீங்க வேணா வாங்க சோதிச்சு வேணா பாருங்க. தம்பி சொன்ன மாதிரி தான் இதுல எங்க ஊர்ல இருக்கு வா காட்டுற மாதிரி எங்க ஊருக்கு வா காட்டுறேன். ஒரு தனித்தனியா வீடுகள் இருக்கேன், இதயங்கள் இணைந்திருக்கு. ஓடுனா ஓடி வந்துருவான். இங்க அப்படி இல்ல. எதுக்கு சொல்றேன்? பண்பட்டுட்டானா, படிச்சுட்டானா, நாகரிகம் அடைஞ்சிட்டானா, தெருவுக்கு வரமாட்டானா, அதான் பிரச்சனை. அடுத்தது என்ன சொல்றாரு? பண்பட்டது போர்க்குணம் மற்ற போயிடுச்சு. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்ததுங்கிற எண்ணம். வெள்ளக்காரன் உனக்கு ஒரு பழமொழி சொல்றான்டா, ஆல் த கிளிட்டர்ஸ் நாட் கோல்டுங்கிறான், மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான். உனக்கு ஒரு பழமொழி சொல்லிருக்காண்டா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு. நீயே பச்சையில தான் நிக்கிற, ஆனா ஓம் பச்சையை விட அந்த பச்சை பெரிய பச்சையா தெரியுது. இப்ப இத மாற்றம்டா, எக்கரைக்கும் இக்கரையே பச்சைங்கிறா, அதான் நம்ம கோட்பாடு. அப்ப நீ என்ன பண்ற? மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான், நீ இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற. அவன் நீ டைம் இஸ் கோல்டுங்கிற, அவன் நேரம் பொன் போன்றது இல்ல உயிர் போன்றதுங்கிறான். இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் தான்.
அப்ப நீ எதை கவனிக்கணும் பாரு, எங்க கொண்டு நிறுத்தினும் பாரு. இந்த சாதியை இழிவு, இந்த தீண்டாமை, கொடுமை, இந்த பிளவு என்ன பண்ணும்னா தமிழ் சமூகத்தை கூறறுத்து போயிட்டு உனக்கிட்ட இருக்கிறத விட பிறர் இடத்துல உயர்ந்ததுன்னு நினைச்ச. அதனால என்ன பண்ற, உன் தாய்மொழியை விட அடுத்தவன் மொழி ஆங்கிலத்தை அறிவென்று நினைத்தாய். இது மாதிரி அடுத்தவ மொழி எப்படா உனக்கு அறிவாகும்? அதை நீ ஒரு தடவை கூட சிந்திக்கல. வெளிநாட்டில் வேலை கொடுத்திருக்கிறது உன்னுடைய இங்கிலீஷுக்கு இல்ல, உன்னுடைய கணினி பொறியியல் அறிவியல் அறிவுக்குத்தான். இங்கிலீஷ் அவனோட நீ நல்லா பேசிட போறியா? போட்டு குழப்பிக்கிறது. அந்த இடத்துல விழுந்த. அடுத்தது கடைசிக்கு வர்றாரு, அளவு கடந்த திரை கவர்ச்சிங்கிறாரு. அளவு கடந்த திரை கவர்ச்சிங்கிறாரு. பெரிய தத்துவங்களை, ஆக சிறந்த சித்தாந்தங்களை சினிமா கவர்ச்சி வீழ்த்திடுது, பல நேரங்களில் வீழ்த்திடுது. நீயே பார்த்துட்ட. அதுக்கப்புறம் வர்றாரு கடைசிக்கு தன்னினப்பகை. கொடும் வியாதி யாரு? தன்னினப்பகை தான்டா பெரிய வில்லை. சொந்த ரத்தங்களுக்குள் இத்தன் தன்னின பகைடா, தன்னின பகை. அதனாலதான்டா தமிழன் தலைவன் எல்லாரும் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியா இருந்து விழுந்து போனான். தமிழன் அல்லாதவன் 234 போடுவான்டா, பொது போட்டிடுவான். தமிழன் பூரா தனி சில 10 தொகுதி 20 30 போட்டு சுருங்கிடுவான். காரணம் தன்னின பகை. அது எப்படி தெரியுமில்ல, நான் செத்தாலும் சரி நான் அவன் வாழ்ந்துடக்கூடாது. அப்படி இந்த கோட்பாடு தான். எனக்கு 2 கண்ணும் போனாலும் சரி அவனுக்கு ஒரு கண்ணாவது போயிடணும். இந்த எண்ணத்துல தான் இந்த இனம் விழுந்துருச்சு. அப்ப அது எவ்வளவு கொடுமையான உணர்வு, இந்த சாதிய உணர்வுன்னு நீ பார்த்துக்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அன்னைக்கு நான் நாகப்பட்டினத்தில் பாட்டு வெளியிட்டு விழாவில் சொன்னேன், உயர்ந்த சாதிக்காரன் உடலவன், தாழ்ந்த சாதிக்காரன் உடலவன். இன்னைக்கு நடக்குது. 2 நாளைக்கு முன்னாடி இதே கொடுமை நடந்துருச்சு. தெருவில் கூட்டிட்டு உடலை எடுத்துட்டு போக விடலை. அப்ப என்ன பண்றது? இந்த மனநிலையில் இருந்து மானுட சமூகம் மாறணும். சக மனிதனை நேசிக்காதவன் எப்படி இது எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. அருகில் இருக்கல அண்ணன் தம்பி, நீ உன்னால நம்ப முடியுதா? உன்னால நம்ப முடியுதா? இதே சென்னையில் எல்லாரும் குடியேறான். ஆந்திராவில் இருந்து வந்தவன் என் வீட்டுக்கு அருகில் இருக்கான், வீடு கட்டிருக்கான், நான் அனுமதிச்சிட்டேன். கேரளா இருந்து வந்தவன் என் வீட்டுக்கு அருகில் வீடு கட்டிட்டான், அனுமதிச்சிட்டேன். அங்கிருந்து வந்தவன் வேற வேற மாநிலங்கள்ல வேற வேற இருந்து வந்தாலும் அனுமதிச்சிட்டேன். ஆனால் என் இனம் சார்ந்த, என் நிலம் சார்ந்த, என் மண்ணின் மகன் ஆதி தமிழ் குடி பறையன் என் வீட்டு தெருவில் வீடு கட்டணும் அனுமதிக்கல. சண்டை, எல்லாரும் சண்டை போட்டு வரட்டான். இங்க நடந்தது, சென்னையில் நடந்தது, தலைநகர்ல. இந்த கொடுமையை நீ இதுல நடக்குமானேன்னு கேட்கிற. ஏய், ஈழத்துல போர் நடந்துருச்சு. ஒரு தலைவன் 35 ஆண்டுகள் வெறும் 25,000 பேரை வச்சு 2,50,000 ராணுவ வீரனை எதிர்த்து உலக படைகளெல்லாம் எதிர்த்து சண்டை போடுற ஆற்றல் எப்போது அவருக்கு வந்ததுன்னா, நீ எவனாவே இரு, ஆனா என் நாட்டுக்குள்ள என் கோட்டுக்குள்ள வந்தா தமிழனா இருன்னு சொல்லி தமிழனா ஆக்குனதுனாலதான் அந்த படை அவரால் வலிமையா நின்று கட்டி சண்டை போட முடிஞ்சது. இங்கே உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது, நீ தண்ணி கொண்டு போக முடியாது, நீ நடக்க முடியாது. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனால் எல்லா தமிழ் சாதிக்கும் ஒரு தாய் பிள்ளைகள். நீ உனக்கு சாதியில இருக்கிறா, உனக்கு ஒரு சாதி இருக்கு. என்ன சாதி? பாரதி சொல்றான், நம்ம பாட்டன், விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதின்னு. நீ என்ன சாதி? நான் தமிழ் சாதின்னு நீ சொல்லணும். அதான் உன் ஜாதி. அந்த சாதியில இருக்கிற நீ ஒவ்வொருத்தரும் செத்து புணமா போன பிறகு தனித்தனி சுடுகாட்டில் படுகிற. மார்க்ஸ் என்ன சொல்றான்? மதம் ஒரு அபிங்கிறான். ஐயா பெரியார் என்ன சொல்றாரு? சாதி மதம்டே, சாராயங்கல்லு குடிச்சா போது தெளிஞ்சிடும். ஆனா சாதி மத உணர்ச்சி இருக்க, அது செத்து சுடுகாடு போனாலும் போகாது. ஏன்னா புதச்ச இடத்துல ஆறுமுக நாடார், சுப்பிரமணிய தேவர், மாரியப்ப கவுண்டர் எழுதி வைப்பான். அப்ப இந்த செத்து சுடுகாடு போய் புதஞ்சாலும் அந்த சாதி போக மாட்டேங்குது. அதுதான் கொடியது. அவர் என்ன சொல்றாரு? சாதி கொடிதான் மதம் கொடிதான் கேட்கிறாங்க பெரியார்ட்ட. சாதி தான் குடிது. ஏன் சாதி தான் குடிது? மதம் மாறிக்கொள்ள முடியும், சாதி மாறிக்கொள்ள முடியாது. அப்ப எந்த போதை? பெரிய கொடிய போதை இந்த சாதிய போதை. அப்ப அது எப்படி இந்த போதையை ஒழிக்கிறான் ஒரு தலைவன்? எப்படி ஒழிக்கிறான்? நீ பிரிகேடியரா, நீ சாதாரண வீரனா, எவனாவது மாவீரர் துயிலும் இல்லத்துல ஒன்னா வீர விதையா படு, ஒன்னா புதைக்கப்பட்டான். அதை உருவாக்குனான் ஒரு தலைவன். அதனாலதான்
அவ்வளவு பெரிய இராணுவங்களை, உலக வல்லாதிக்கத்தை 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று சொல்லுகிற அளவிற்கு வெறும் 26,000 வீரர்களை வைத்துக் கொண்டு வீரத்தமிழ் மரபுகள் வைத்து சண்டை செய்ய முடிஞ்சதென்றால் சாதிய உணர்ச்சியை முதல்ல தலைவன் சாகடிச்சான். அதனாலதான் வெல்ல முடிஞ்சது. இங்க அப்படியே பாய் எவ்வளவு கொடியதுன்னு பாத்துக்க. நீ வலிமையற்று நீ இந்த உணர்வு சாதி இங்க திட்டமிட்டு ஊட்டப்பட்டது. உடன் பிறந்தவனே, சாதிய மத உணர்ச்சி திட்டமிட்டு ஊட்டப்பட்டது. மொழி இனப்பற்று சாகடிக்கப்பட்டு சாதிய பற்று ஊட்டப்பட்டது. அதனாலதான் இங்க பிரச்சனை. உள்ளாட்சி தேர்தலில் பாரு, அவரு தம்பி அந்த கதையை எழுதுறதுக்கு தஞ்சாவூருக்கு போனேன், பிரசிடண்ட பார்க்க போனேன், ஊராட்சி மன்ற தலைவரை. அங்க போன போது தேங்காய் உரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா பழைய பிரசிடண்ட், அப்பதான் அது தனி தொகுதியா மாறுது. அதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடண்ட் தான் கையெழுத்து போடுவார், பணத்தெடுப்பு. அதை தான் எடுத்துக்க. அதான் என் தம்பி பாலாஜி சக்திகளுடைய கதாபாத்திரம். எல்லாம் சமமா தெரியும் தம்பி, ஆனா சமம் இல்ல. இந்த உலகத்துல ஒரு தத்துவம் சொல்றான் பாருங்க, உலகெங்கிலும் மனிதர்களுக்கு ஒரே பிரச்சனை தான்டா, ஒரே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? சரிபாதி மனிதனுக்கு வயிறை குறைக்கணும், சரிபாதி மனிதனுக்கு வயிறை நிறைக்கணும். இதான்டா பிரச்சனை. இது ஒண்ணுதான் பிரச்சனை. இத நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் எப்படி சொல்றாரு? பானை, இது பானை. பானை ஒண்ணுதான், பானை ஒண்ணு. ஆனா அது ஒண்ணு இல்ல. எப்படின்னா, கொளுத்த பணக்காரன், அரசியல்வாதி, அதிகார திமிரில் இருக்கிறவன் வயிறெல்லாம் பானையின் வெளித்தோற்றம் போல ஊப்பி பிதுங்கி இருக்குது. ஆனால் உழைக்கும் மக்கள், வேளாண்குடி மக்கள், பஞ்சாலை தொழிலாளர்கள், அன்றாடங்காட்சிகள், தினக்குடிகள், எங்கள் வயிறு பானையின் உள்பக்கம் போல ஒட்டி இருக்குது. ரெண்டு சமமாடா? பானை ஒண்ணுதான்டா, ஆனா ரெண்டு சமம் இல்லைங்கிறாரு. அப்படிதான் இந்த சமூகம் சிதறி கிடக்குது. அப்ப நான் பிரசிடண்ட் ஆயிட்டேன், ஆனாலும் கொடியேற்ற முடியாது, உட்கார நாற்காலி இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய வலி என்பதை சகோதரத்துவம், சமத்துவம், ஜனநாயகம் எல்லாம் பேசுகிற நாட்டில் வாழ்கிற மக்கள் சக மனிதனை மதிக்கலைன்னா என்னன்னு நீ பாத்துக்கு. அதைத்தான் இந்த படம் சாடுது. அதுல படத்தை எடுத்த என் தம்பி சரவணனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இன்னைக்கு அண்ணன் இவ்வளவுதான் செய்ய முடிகிற நிலைமையில் இருக்கேன். ஆனால் இப்படியே இருக்காது. நான் ஒரு நாள் மாறும். தமிழ்நாடு அரசு திரைப்படம் தயாரிக்கும், NBC மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம் வச்சு தமிழ்நாடு அரசு தயாரிக்கும். எனக்கு மன வலி இருக்குது. நான் அதிகாரத்தில் இருந்தேன்னா எங்க அப்பா பால்மேந்திராவையும் அப்பா மகேந்திரனை இப்படி சாக விட்டுருக்க மாட்டேன். நான் விளையாட்டு வீரர்கள் எல்லாம் தத்தெடுத்து நிறைய காசு கொடுக்குற மாதிரி ஒரு விருதை வென்று வந்தா அள்ளி கொட்டு கொடுப்போம். பத்திரிகையாளருக்கு தனி வீடு கொடுக்குற மாதிரி படைப்பாளிகளுக்கு தனி வீடு, அவர்களுக்கு வாகனம், அவர்களுக்கு எரிபொருள் எல்லாம் கொடுத்துருவோம். வேலை சசிகுமார் தத்தெடுக்கப்பட்டாரு, செந்தில் தம்பி பாலாஜி சக்தியில் எடுக்கப்பட்டாரு, இந்த ராஜமுருகன் சார் நல்ல படைப்பாளி. பாப்பா ஒரு குழு இருக்கும், கதையை தேர்வு பண்ண, நல்லா இருக்கு கதை, தயாரி. என்னங்க அரசு சினிமா எடுக்கிறதானே? அரசு சாராய் வைக்கும் போது அரசு சினிமா எடுக்கக்கூடாதாடா? கலை கலை நானே எடுக்கிறேன். என் படத்தை எடு, நீ இல்லையா படத்தை கொடுத்துட்டு போய, நான் வெளியிடுறேன், உலக படவிழாவை கொண்டு போறேன். அன்னைக்கு யாரா சிறந்த நட்சத்திரம்? நீ தமிழ்நாட்டின் தூதுவன், நீதான் முகவர், வா உனக்கு இந்த சம்பளம். போய் நம்ம பிள்ளைகள் கொண்டு வர படத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அதை எடுத்து பேசி உலக மக்கள்கிட்ட கொண்டு போ, உனக்கு சம்பளம். இப்படித்தான் உலக நாடுகள் இந்த கலையில் சிறந்து விளங்கும் போது அந்த நாடு கலை இலக்கியத்தில் புகழ் பெற்றிருக்கின்ற அர்த்தம். ஒரு நாடு இலக்கியத்தில் நோபல் பட்டு பரிசு பெற்றால் அது கலை இலக்கியத்தில், அறிவியலுக்கு பெற்றால் அறிவியலில் வளருதுன்ற அர்த்தம். உன் நாடு அப்படி இருக்கா? உன் நாடு அப்படி இருக்கா சொல்லு. கன்னிமாரான் நூலகத்திலே இடமில்லை, இடித்து விட்டு 100 ஏக்கரில் கட்டுவோம், அறிவு பசி கொண்டு தேசத்தின் இளைஞர்கள் அலைகிறார்கள் என்று இடித்துட்டு 100 ஏக்கரில் கட்டினால் அறிவு பசி கொண்டு அறிவார்ந்த சமூகமாக இந்த நாடு வளருது என்று பொருள். ஆனால் சென்னை மத்திய சிறையில் இடமில்லை, இடித்து விட்டு புழல்ல 100 ஏக்கரில் சிறை கட்டுவோம் என்று கட்டினால் இது குற்ற சமூகமாக உருவாகிறது என்று பொருள். எந்த நாட்டிலே நீதிமன்றத்திலே மருத்துவமனையிலே கூட்டம் குறைகிறதோ அந்த நாடு தாண்டா குற்றமற்ற சமூகம், அந்த நாடு தாண்டா ஆரோக்கியமான சமூகம். இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனா படுக்க இடம் இல்லாம தரையில படுத்து கிடக்கிறான் நோயாளி. என்ன நாடு? மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருத்துவமனையில் எண்ணிக்கை குறையணும், உடல் மக்கள் ஆரோக்கியமா இருந்தா. மருந்திலே தரம் இருந்தால் மருத்துவமனையில் எண்ணிக்கை குறைவா இருக்கணும்.
மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருந்தகத்தில் எண்ணிக்கை குறைவா இருக்கணும். தெருவுக்கு தெரு மருந்தகம், எங்கு பார்த்தாலும் மருத்துவமனை. காரணம் நோயாளிகள். அப்ப இந்த சமூகம் எதை நோக்கி போகுது? அப்ப அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கணும். என்ன பண்றது? அதை தான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. நீ ஒன்னை நீ கவனிச்சுக்க, உடன் பிறந்தவனே. சாதி மதம் சாமி இதை பற்றி சிந்திக்கிறவனுக்கு மக்களை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. மக்களை பற்றி, மக்களின் நலத்தை பற்றி, எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. அது இருக்கணும்பா, அது இருக்கட்டும், விடுப்பா, வாப்பா இங்க வாப்பா, என்னப்பா உன் பிரச்சனை? இதுதான். அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்யணும். இங்கே இருக்கிற படைப்பாளிகள், 3 படைப்பாளிகள் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை, என் தம்பி சமுத்திரகனி வரல, வெளியூர்ல படப்பிடிப்பு இருக்கிறார், சிறந்த கலைத்திறனை வெளிப்படுத்தினாங்க. அதுல என் தம்பி சசிக்கு இந்த படம், என் தம்பி ராஜமுருகன் சொன்ன மாதிரி மிக முக்கியமான படம். அவன் படத்திலே சமீபத்தில் நடித்த 3 படங்களை நான் பாராட்டினேன். 1 அயோத்தி, 2வது கருடன். இந்த கருடன்ல என் தம்பி சரவணன் ராத்திரியில் எடுத்து பேசினேன். அவன் நினைப்பேன் அண்ணன் தூங்கியிருப்பாருன்னு, நான் நினைப்பேன் தம்பிக்கு போடுமா தூங்கியிருப்பானான்ட்டு. நாங்க என்னைக்கு 2-3 மணிக்கு முன்னாடி தூங்கினோம். போட்டோன்னு என்னடா படம் எடுத்துனா அருமையா எடுத்துட்டான். படத்துல கடைசியா ஒரு வசனம் இதே மாதிரி தான், வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைப்படுதுங்கிற மாதிரி தான். அதுல ஒரு வார்த்தை சொல்லுவான், அது வில்லனை அடிச்சு விட்டு சொல்லுவான், அண்ணே நாயா இருந்தேனே, நான் நாயா இருந்தேனே, என்னையும் உன்னே மாதிரி மனுஷனாக்கி விட்டீனே பாருங்க. அந்த முழு படமும் அதுதான் அதை சொல்றது தான் படம். அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த கருடன் படம் என் தம்பிக்கு, அதுக்கப்புறம் இந்த படம். அதுல எல்லாம் சசியாவே இருப்பான், அதான் சசிகுமார் அண்ணன் அப்படின்னு. ஆனா இதுல சசி கூழ் பனையாவே இருந்தான். முதல் காட்சியில இருந்து நீண்ட நாள் நம்ம பக்கத்துல வச்சு பார்த்த தம்பி இல்ல, கதாபாத்திரமா மாறி நடிச்சான். அது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. மிகுந்த திறமையான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தினான் என் தம்பி. கொண்டு வந்த என் தம்பி சரவணனுக்கும் பாராட்டு, வெளிப்படுத்திய என் தம்பி சசிக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த பாராட்டுகள். அதுக்கப்புறம் உடல்ல எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அதை தாங்கி நிற்கிற முதுகெலும்பும் மாறி மொத்த திரைக்கதையும் ஒரே தூண்ல அப்படி நிறுத்தினவன் என் தம்பி பாலாஜி சக்திவேல் அவர்கள். அவன் இல்லைன்னு வச்சுக்க, அது சசி நானுமே பேசணும், அண்ணன் அவர் சரியா நடிக்கலைன்னா நம்ம எப்படி நின்று, அவர் நல்லா நிறுத்திட்டு. ஏன்னா இங்க வில்லன் இல்லாத வேலையில படத்துல கதாநாயகனுக்கு ஒண்ணும் இல்லை. அவன் ஒண்ணு போட்டா தானே நம்ம ஒண்ணு போட முடியும். இப்போ இந்த உதாரணமா ஒண்ணு போட்டு காட்டுறேன் பாரு. ஏய், தனிமரம் தோப்பாகாது. அவன் நான் தனித்தனி மரம்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுது. ஏய், ஆழம் தெரியாம காலை விடாத, காலை விட்டா தாண்டா ஆளை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அவன் ஒண்ணு போட்டாதான் நம்ம ஒண்ணு போட முடியும். அதுல பாலாஜி சக்திவேல் என் தம்பி, அவன் நடிப்பு போட்டாதான் இவங்க எல்லாம் துவைக்க முடியும். என்ன சூரியன் பளிச்சுன்னா தான் அப்புறம் இரவுல நட்சத்திரம் மின்ன முடியும். அது மாதிரி மொத்தத்தையும் தூக்கி நிறுத்திட்டான். கனமான ஆள்ல பாத்திரமும் கனமாயிருச்சு. ஜிம்முக்கு போகும்போது கனமா இருக்கிற தம்பி, அண்ணே நீங்களும் வெயிட் போடுங்க, ஏற்கனவே போட்டு தாண்டா இருக்கேன். அந்த மாதிரி அவன் கனமான கதாபாத்திரம். அவனுடைய உடல் மொழியிலையும் சின்ன சின்ன பாவங்கள்ல இருந்து இதுல அழகா அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துட்டான். எல்லாம் அந்த புதுமுக நடிகை சுருதி கந்தசாமியா, அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நடிச்ச எல்லாரும் வந்திருக்காங்க. ரொம்ப அருமை. அந்த சின்ன பையன் வந்தான்ல, தம்பி மகனா நடிச்சவன், இவனை இப்பதான் அவனை முழுசா பாக்குறான். ஏய், இவ்வளவு அழகான பையனா இருக்க நீ அப்படிங்கிறான். யாரு? சச்சி. அதுல கருப்படிச்சு விட்டு தடையை வளர்த்து பார்க்க ஒரு மாதிரி இருந்தானா, இப்ப பார்த்தா யாரும் வெள்ளக்கார விட்டு போய் உள்ள புள்ள மாதிரி இருக்கிற மாதிரி அழகா இருந்தோன்னு சொல்றான். என்னடா இவ்வளவு அழகான பையனா இருக்க நீ அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆட்களை உருமாற்றி, அவர்களுடைய உடல் மொழியை மாற்றி மிக அழகாக அந்த படத்தை செதுக்கி கொண்டு வந்த என் தம்பிக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதனால அது யாருங்க இவங்க எல்லாம் பாராட்டுறதுன்னு நினைக்காத. இன்னைக்கு நான், நாளைக்கு 4 பேர், அப்புறம் 4000 பேர், அப்புறம் 40,000 பேர், அப்புறம் 4 லட்சம் பேர், அப்புறம் 4 கோடி பேர், அப்புறம் நாடு, அப்புறம் உலகம். அப்படிதான் தம்பி. எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. உலகத்தில் எந்த தத்துவங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் எல்லாம் தனி ஒரு மனிதனால சொல்லப்பட்டதான். நந்தன் சிறந்த படைப்பு, நாங்க இன்னைக்கு சொல்றோம். அது மாதிரி அப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு
இந்த சிந்தனையை சுமந்து அதை திரையில் செதுக்கி வடிக்கணும்னு நினைச்ச என் தம்பி இரா சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த பாராட்டு. அதற்கு தோள் கொடுத்து துணையா நின்ற என் தம்பி சசிகுமாருக்கு, என் அன்பு இளவல் சசிகுமாருக்கு பாராட்டு. அதே மாதிரி தம்பி சமுத்திரக்கனி, என்னுடைய தம்பி பாலாசி சக்திவேல், எல்லாருக்கும் அதில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் புதுசுன்னா அவர் நல்லா ஒத்துழைச்சிருக்கார். பட தொகுப்பாளர், இசையமைப்பாளர் தம்பி ஜிப்ரான், எல்லாருடைய பங்களிப்பு ரொம்ப அசாத்தியமானது. அதில் முன்ன பின்ன கொஞ்சம் முன்னாடியே இந்த கதையை எல்லாருக்கும் சொன்ன என் தம்பி என்னட்டு ஒரு தடவை சொல்லியிருந்தானா இன்னும் கொஞ்சம் அது பண்ணியிருக்கலாம். பாடல்கள் இப்படி கொண்டு வந்துடும் அப்படி கொண்டு வரணும். இப்போ பேசி பயனில்லை. எப்படி பார்த்தாலும் ஒற்றை மகனாக ஒரு சமூக மாறுதலுக்கு அவனால் அவன் பிறந்த பையனுக்கு கடமைக்கு செஞ்சிருக்காங்கிறது அது மறுக்க முடியாது. பெரிய பாராட்டு. சமூக பொறுப்போடு, வணிக சிந்தனையற்று சமூக பொறுப்போடு படைக்கப்பட்ட ஆகச் சிறந்த படைப்பு நந்தன். அந்த படைப்பை நம் பாராட்டுவதன் மூலம் நாம் பெருமைப்பட்டுகிறோம். இதை ஏதோ கடமைக்கு செய்யறேன்னு நினைக்காத, என் கடமையா செய்யறேன். அது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. அதுல இந்த படத்தை போற்ற வேண்டியது ஒவ்வொரு மகனின், ஒவ்வொரு குடிமகனினுடைய பொறுப்பும் கடமையும். அந்த உணர்வில் தான் என் தம்பி பாண்டே இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் சொன்னான் பாருங்க, என்கிட்ட மட்டும் காசு இருந்ததுன்னா நானே வைங்க வெளியிடுவேன். ஏன்னா உணர்வு இருக்கிறவன்ட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கிறவன்ட்ட உணர்வு இருக்காது. இது வந்து நான் இல்லை, ஐயா சோ இருக்காருல்ல, அவர் ஒரு விழாவில் சொல்றாரு. இங்க ஒரு முரண் இருக்கு. நல்ல தயாரிப்பாளருக்கு நல்ல இயக்குனர் கிடைக்க மாட்டான், நல்ல இயக்குனருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டான். அதனாலே நல்ல படம் தமிழ்நாட்டில் வரதில்லை. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நான் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், அவனுக்கு வந்து வறுமை, பணம் இல்லை, அவசர அவசரமா வேகமா சாப்பிட்டு ஓடுவோம்ல, அப்படி ஓடிட்டான். கொஞ்சம் நிதானமா நின்று காசு இருந்து பணத்தை பத்தி கவலை இல்லை, நல்லா எடுப்போம்னு எடுத்திருந்தா இன்னும் 4-5 மடங்கு இந்த படத்தை தரத்தில் சிறந்த படமாக அவனால் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனாலும் தான் கொண்டு வந்த கருத்தை சிதைய விடாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டான். சுகமான பிரசவமா பிரசவிச்சிட்டான். அதுல என் தம்பி இரா சரவணனை உளமாற உச்சி முகந்து நான் பாராட்டுகிறேன். என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் படக்குழுவினர் அனைவருக்கும். நந்தன் போல சிறந்த படைப்பை நீங்கள் கொண்டு வரணும். இன்றைக்கு பிறந்தநாள் காணுகிற என் அன்பு தம்பி என் ஆறுயிர் இளவல் சசிகுமாருக்கும், அவரை வைத்து இயக்கி கொண்டிருக்கிற என் தம்பி ராஜமுருகன் சிறந்த படைப்பாளி, ஆக சிறந்த ஒரு சிந்தனையாளன். அவன் யாருன்னு நீங்க இன்னொரு தடவை பார்க்கணும்னா நீங்க ஜோக்கர் பாருங்க, குக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அது ஜோக்கர்லாம் வந்து அப்படி ஒரு கதையை எவனாலும் கற்பனை முடியாது, எப்படியும் கற்பனை இதை எடுக்கணும்னு தோண முடியாது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படைப்பாளிகள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. என் தம்பி வழக்கு எண் 18 என்ன படம் எடுத்திருப்பான், சாம்ராயில எப்படி எடுத்திருப்பான், பெரிய படைப்பாளி அவன். காதல்லாம் எவ்வளவு பெரிய, அத காதல் படத்தை எடுத்து விட்டான். அம்மா வாசுகி எனக்கு போன் அடிச்சு, சீமான் உங்க தம்பி தானே சக்திவேல் சொல்ல மாட்டீங்களா, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய காதலிக்கிற மாதிரி எடுத்து விட்டுருக்காரு, இது எப்படி இப்படின்ட்டு. அது படம் பயங்கரம் ஓடி போயிருச்சு. நான் சொல்றேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு, அது மாதிரி சிறந்த படைப்பாளிகள்லாம் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம பாராட்ட வேண்டியது கடமை. அந்த கடமை செய்த நிறைவு எனக்கு இருக்கு. இந்த விழாவில் எல்லோரும் வந்து பங்கேற்று நம்ம அன்பு பிள்ளைகளை வாழ்த்து